தலைவன் வந்து மொட்டை அடிக்கிறான்னா அடிக்க மாட்டான். அதை ஒரு மீஸ் எடுக்கிறேன் இன்னொருத்தர் அவரும் எடுக்கல. இதுக்கு இவங்களை பார்க்க தான் ப்ரோ நான் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வந்தேன். சீரியஸாக ப்ரோ சதிரிட்டானுங்க ப்ரோ. ஆளுக்கு ஒரு மூலையில் ஓடுறானுங்க ப்ரோ. ஆர்சிபி ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஜாலியாக இருந்தானுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருந்தானுங்க. போன மேட்ச் ஐ ரெஸ்டாரு, இந்த மேட்ச் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தானுங்க. மேட்ச்சு கொஞ்சம் ப்ரெஷர் ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு 15வது ஓவர்லாம் தெளிச்சு ஓட்டான். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் ஓட்டானே ப்ரோ. ஒன்றுனா கட்ஸ் எல்லாம் பேசவே கூடாது ப்ரோ. ஓப்பனாக சொல்கிறேன், கட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. அவங்களாம் சிஎஸ்கே ஃபேன்லாம் கிடையாது ப்ரோ. ஆர்சிபி ஹேட்டர், சிஎஸ்கே ஃபேன். நானும் தான் ப்ரோ சிஎஸ்கே ஃபேனு. அவனுக்கு வந்து இப்போ ஆர்சிபி ரொம்ப மொக்க பண்ணால் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க. அதெல்லாம் ரியாலிட்டியே கிடையாது. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ், என் ஃப்ரெண்டு கூட சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ப்ரோ. அவன் ஆர்சிபி ஜெயின்னு தான் ஆசைப்பட்றான். சில பேர் இந்த மாதிரி தற்கூரி ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் ப்ரோ. தற்கூரி தான் ப்ரோ, ஃபேன்ஸ்லாம் கிடையாது ப்ரோ. சரியான தற்கூரி ப்ரோ. இவங்களாம் மொட்டையே அடிக்க மாட்டான், மீசி அடிக்க மாட்டான் ப்ரோ. எல்லாம் சும்மா இவனுக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இந்த ஒரு மாதம் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக எல்லாம் பேசியிருந்தாங்க ப்ரோ. சும்மா ப்ரோ அவனுங்களாம். 18 வருஷம் கழிச்சு விராட் கோலி கையில் கப்பு. எஸ் ப்ரோ, பார்க்குறீங்க? சரியான ஃபீலிங் ப்ரோ, குட் ஃபீலிங் ப்ரோ. ஒரு ஃபேன்ஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.